ஹலோ பீப்பிள், வெல்கம் பேக் டு ஆர் நியூ வீடியோ. என்னடா அப்புறம் ரொம்ப நாளாச்சு இந்த இன்ட்ரோலாம் சொல்லி அப்படின்னு வந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறோம் வந்து நினைக்கலாம். ஸோ ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்மளால வீடியோ கொடுக்க முடியல. இந்த வீடியோவில் என்னடா இருக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து லட்சதீபம் அப்படின்னு வந்து போட்டிருப்போம். என்னோட நேட்டிவ்ல வந்து பார்த்தோன்னா விழுப்புரம். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் மந்த் எப்பயுமே அந்த சம்மர் டைமில் பார்த்தோன்னா தமிழ் நியூ இயர் அப்போ பார்த்தோன்னா லட்சதீபம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எப்பயுமே வந்து நடக்கும். ஸோ என்னோட நேட்டிவ் விழுப்புரம்ல இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி கிராண்டான ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 20 டேஸ் பக்கம் நடக்கும். ஸோ உண்மையாக வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல். ஸோ அதோட பார்ட் 2 தான். ஸோ வந்து நான் நிறைய வந்து கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கல. ஸோ நான் எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க இருக்கவங்க மறக்காம வந்து பார்ட் 1 செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனல் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யாராவது பார்க்குறேன்னா சேனல் வந்து செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்கும்போது பார்த்தோன்னா நான் வந்துட்டு ரஃபாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு என்ன, இது வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ விழுப்புரத்தில் பார்த்தோன்னா எப்பயுமே வந்துட்டு ஏப்ரல் மந்த், அதாவது தமிழ் நியூ இயர் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் லட்சதீபம் அப்படின்ட்டு. ஸோ இந்த லட்சதீபம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ 20 டேஸ் பக்கம் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கிராண்டாக நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சர்க்கிளில் இருக்க எல்லா வில்லேஜ் பீப்புள்ஸு, விழுப்புரமில் இருக்க அந்த டவுனில் இருக்க எல்லா பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு விழுப்புரத்தில் பெருசாக வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது. ஸோ விழுப்புரத்தில் எங்கேயாவது வெளியில் எங்கேயா போகணும், போர் அடிச்சா அப்படின்னா பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரி தான் இருக்கும். அங்கே தான் வந்து எல்லாரும் போவாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ பார்த்தோன்னா பேச வந்து யாரும் வந்து வெளியில் போகாமல் ஸோ இங்கே வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிஸ், அவங்க ரிலேட்டிவ் இந்த மாதிரி வந்து எல்லாரும் கூடயும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பட் ஓகேவா இருக்கும், ஆவரேஜாக இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் டெம்பிள். ஸோ இங்கே வந்து ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு வந்துட்டு ஒரு 90 ஃபீட் ஹைட்டில் இருப்பார். ஸோ அங்கே பார்த்தோன்னா 5000 லிட்டர் வந்து பாலாபிஷேகம் வந்துட்டு மார்னிங் நடக்கும். ஸோ அதே மாதிரி பேரலாக பார்த்தோன்னா அகல் விளக்கு வந்து போடுவாங்க. அதாவது அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு, இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆஞ்சநேயர் கோயில் மற்ற ஊரில் வந்து நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும். ஸோ கும்பிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த அகல் விளக்கு அதெல்லாம் போடுவாங்க. அகல் விளக்குனா நார்மல் அகல் விளக்குல இந்த எள்ளு விளக்கு, அதுக்கப்புறம் இந்த நெய் விளக்கு, அப்புறம் நார்மல் எண்ணெய் விளக்கு, இந்த மாதிரி நிறைய போடுவாங்க. இது லட்சக்கணக்கான, அதாவது நிறைய தீபம் போடுறதுனால தான் இது லட்சதீபம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியல. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் நான் நேட்டில் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டதுக்கு இதுதான் சொன்னானுங்க. ஸோ வந்து நிறைய விளக்கு போடுறதுனால இது லட்சக்கணக்கான இருக்கிறதுனால தான் இது லட்சதீபம் அப்படின்னு பேர் வந்துச்சுரா அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. மேபி அதுவாக தான் இருக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு மார்னிங் டைமில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த சாமி கும்பிட்டு இதெல்லாம் பார்த்துருவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் வந்து நிறைய போடுவாங்க. ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்குங்க. ஒரு எல் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு, ஒரு லெஃப்ட் கட் பண்ணும், அதை எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ 2 சைடு பார்த்தோன்னா அந்த ரோடு பார்த்தோன்னா உள்ள அப்படியே நடந்து போவோம். அந்த பக்கம் அந்த டைம் பார்த்தோன்னா ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock மேலே பார்த்தோன்னா ஸோ வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு பாண்டிச்சேரி பஸ்ஸில் அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ பேரலாக அந்த சைடு தான் கிராஸ் பண்ணி போகணும். ஸோ செம்ம கூட்டம் இருக்கும். 2 சைடுமே பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கடை தாங்க இருக்கும். கடைனா வந்துட்டு என்னடா இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இதில் இருக்க எல்லா கடையுமே நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து பார்க்குறது தான். பட் ஈவந்தோ நம்ம ஒரு ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்றப்போ ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஒரே கடையாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இல்லை நம்ம ஃபேமிலியோட நம்ம வீட்டில் வேறு யாராவது நம்ம ரிலேஷன்ஸோட போகும்போது பார்த்தோன்னா ஒரு மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொருத்தவங்க நேட்டிவ்லேயே பார்த்தோன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்க. திடீர்னு வந்துட்டு அவன்டே எப்படா இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுற ஒரு சான்சஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணிக்கிறப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் வந்து நாங்களும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். ஃபுல்லாக ஷாப்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ராட்னம், அதுக்கப்புறம் இந்த டோரான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்படி போயிட்டு வரும்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்னேன். ஸோ அந்த ராட்னம்லாம் பார்த்தோன்னா வந்து அல்டிமேட்டுங்க. ஸோ வந்துட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் 2 பேரும் வரவே மாட்டேன்னுட்டாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்தோன்னா பயங்கரமாக வந்துட்டு டேய் இதெல்லாம் என்னடா சும்மாடா செம்மையாக இருக்கும், நான்லாம் ஜாலியாக போகும் அப்படி இப்படின்னு நிறைய வாய் பேசினான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தது தான் தெரிஞ்சுருக்கும். ஸோ வந்துட்டு அவன் தான் லிட்டரலாக அவ்வளோ கதைனா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த வீடியோட ஹைலைட்டே வந்துட்டு இதுதான். ஸோ லட்சதீபத்தில் பார்த்தோன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தெப்பத் திருநாள் அப்படின்னு நடக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நைட்டு வந்துட்டு
அரௌண்ட் ஒரு 10:30க்கு மேலே 11 o'clock அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 hours வந்து நடக்கும். ஸோ இந்த தெப்பத் திருநாள் என்னைக்கு நடந்துச்சுன்னா April 19th அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 11 o'clock பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த தெப்பத் திருநாள் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த சாமி வந்துட்டு இந்த தெப்பத்தில், அதாவது இந்த தண்ணி வந்து இந்த கோபுரத்துக்கு சென்டராக வந்து விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து ஃபுல்லாக சுற்றி வரும். ஸோ அதை பார்க்குறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நடக்கும்போது பார்த்தோன்னா நிறைய பட்டாசுலாம் வெடித்து பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஓகே பீப்பிள்ஸ், ஸோ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அது இன்னும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம வந்துட்டு நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் வந்து எந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும், அந்த ஃபெஸ்டிவலோட நேம் என்ன அப்படின்ட்டு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஊரில் வந்து என்ன ஹைலைட்டாக என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு ஒரு 2 சென்டென்ஸில் இல்லை ஒரு 3-4 லைனில் வந்து போட்டு விடுங்க. நான் வந்து மறக்காம வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு ஹார்ட் கொடுக்குறேன். மறக்காம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதுவும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு புது வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் மீ பிரவீன் பிளாகர். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க, மற்ற ப்ரோட்டோகால்ஸ் எடுத்துக்கோங்க. பை பீப்பிள், லவ் யூ.